ஆரோட பாயிண்டோட ஏயோட வேல்யூ சொல்லுங்க. இந்த போர்டோட அந்த ஆரோட ஹையஸ்ட் ஸ்கோர் எது எடுத்துட்டாலும் அதுதான் கட்டாகணுமே தவிர இது கட்டாகக்கூடாது. அவன் அடிச்சுட்டே மாட்டான். உதாரணத்துக்கு இந்த பாயிண்டோட ஹையஸ்ட் ஸ்கோர் கட்டாயிடும். இப்போ ரெண்டாவது ஆரோ ஹையஸ்ட் அடிக்கிறான். ஸோ செகண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு அடிக்கிறாங்க அப்படின்னா இப்போ டெல்டா மென்ஷன் பண்ணி அப்ளிகேஷன் ஒரு கைத்து வாங்கிடணும். நெக்ஸ்ட் எங்க அதே மாதிரி பண்ணிட்டு பாருங்க. இன்று தமிழ்நாடு ஃபீல்ட் ஆர்ச்சரி அசோசியேஷன் செக்ரட்டரி, டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய அஃபீஷியல்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க. அரவுண்டு 50 மெம்பர்ஸ் த்ரூஅவுட் தமிழ்நாடு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ட்ரைனிங் சிறப்பாக முடிஞ்சது. ட்ரைனிங்கில் எல்லாம் நல்ல மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு அத்தனை பேருக்கும் சர்டிஃபிகேட்டும், அது மெரிட் சர்டிஃபிகேட் அண்ட் அப்ரிசியேஷன் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கப்பட்டது. இது மூலமாக தமிழ்நாடு முழுக்கும் இந்த ஆர்ச்சரி தெரியாத இடத்துலலாம் போயிட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இவங்க ஆர்ச்சரியை ப்ரமோட் பண்ணுவாங்க. ஆர்ச்சரிக்கு தேவையான அவேர்னஸ் இவங்க கொடுப்பாங்க. இது மூலமாக தமிழ்நாட்டில் ஆர்ச்சரி லிட்ரேட்ஸ் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம எதிர்காலத்தில் இன்டர்நேஷ்னல் காம்படிஷன்ஸில் ஆர்ச்சரியில் தமிழ்நாடும் வின் பண்ணுற அளவுக்கு எல்லாருக்கும் அவேர்னஸ் கொடுத்து எல்லாருக்கும் கோச்சிங் கொடுத்து பார்க்குற அளவுக்கு இங்கே அஃபீஷியல்ஸ் உருவாயிருக்காங்க. இவ்வளோ ப்ரொடக்டிவாக பண்ணதுக்கு மிஸ்டர் ரத்ன சபாபதி சார் செக்ரட்டரி அண்ட் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் அவங்களுக்கு நாங்கள் வாழ்த்து சொல்கிறோம். ஏன்னா அவங்களோட எஃபோர்ட் இல்லாமல் இந்த ஒர்க் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த அளவுக்கு முடிஞ்சிருக்காது. இது இன்றைக்கி மட்டும் நடக்கலை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துலையும் ஆர்ச்சரி ப்ரமோஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி தான் இதை நாங்கள் வெளியில் சொல்கிற அளவுக்கு இருக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய எஃபர்ட் போட்டிருக்கோம், நிறைய பேர் ரெகனைஸ் பண்ணலை. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நீங்கள் ரெகனைஸ் பண்ணுற மாதிரி எல்லாம் ரெகனைஸ் பண்ணிட்டு வராங்க. நினைக்கலாம் இது கொஞ்சம் காஸ்ட்லி அப்படின்ட்டு. காஸ்ட்லிலாம் இல்லை, நீங்கள் உள்ளே வாங்க, செக்ரட்டரிஸ், டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணி தருவாங்க. இன்னும் நிறைய ஆர்ச்சர்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். மற்ற ஸ்டேட்டை மாதிரி எல்லாரும் சேர்ந்து கைகோர்த்து இந்த ஸ்கில்லை நம்ம ப்ரமோட் பண்ணணும். இது ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்கில் தான், கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணி இப்போ கேம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வச்சுருக்காங்க. நம்ம எல்லோரும் சேர்ந்து இதுக்கு கைகோர்த்து நம்ம இந்த ஸ்கில்லை ப்ரமோட் பண்ணணும். என்னோடய பேர் டாக்டர் ஜி ரவி. நான் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டராக இருக்கேன். PCKG கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், கோடம்பாக்கம், சென்னை. தேங்க்யூ சார். வணக்கம், என்னுடைய பேர் சண்முகவேல். நான் மதுரை டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியாக இருக்கேன்.
நம்ம யூத் ஃபீல்டு ஆர்ச்சரி அசோசியேஷனுடைய இப்போ நம்ம மதுரை டிஸ்ட்ரிக்ட் அவங்க கூட சேர்ந்து நம்ம இணைஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்குது இந்த ஆர்ச்சரி இந்தியானது. நிறையா ஆர்ச்சரினா பேர் தெரியாமல் இருந்துச்சு. இப்போ இந்த அசோசியேஷன் மூலியமாக வந்து மதுரை டிஸ்ட்ரிக்ட்டில் நிறையா ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறையா ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து வரக்கூட இருக்க மே மாதத்தில் வந்து மதுரை டிஸ்ட்ரிக்டோடைய டிஸ்ட்ரிக்ட் போட்டி நடத்துகிறதான்னு இருக்கோம். நன்றி. ராமநாதபுரம் மாவட்டத்தோட யூத் ஃபீல்டு ஆர்ச்சரி டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி. நம்ம தமிழ்நாடு யூத் ஃபீல்டு ஆர்ச்சரி அசோசியேஷனோட டைப் பண்ணி அவங்களோட இணைஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆர்ச்சரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு 600 குழந்தைகள் நம்ம படிக்கிறாங்க. பல மாணவர்களுக்கு வந்து அவங்களோட இது வந்து ஆர்ச்சரி வில்வித்தை சார்ந்த வந்து படிப்புக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் மாணவர்களுக்கு. தென் அவங்களோட ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அவங்களோட இந்த ஆர்ச்சரி மூலம் அவங்களோட இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி கூட சொல்லலாம். மேலும் மேலும் இன்னும் வந்து நாங்கள் இவங்களோட இணைஞ்சு பல விஷயங்கள் பண்ணணும் விரும்புகிறோம். சூரியகலா, நான் தமிழ்நாடு யூத் ஃபீல்ட் ஆர்ச்சரி அசோசியேஷனோட விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் செயலாளராக இருக்கிறேன். நாங்கள் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்து எங்கள் மாவட்டத்தில் வந்து வில்வித்தையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிள்ளைங்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்து நாங்கள் வந்து டெவலப் பண்ணிட்டு வரோம். லாஸ்ட் டைம் வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்டர் கோர்ஸ் நடத்தினோம். அதுக்கு வந்து நம்மளோட ஸ்டேட் செக்ரட்டரி சார் வந்து ரத்னசபாபதி சார் அவங்க வந்து எங்களுக்கு வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து நடத்தி கொடுத்தாங்க. எங்களுக்கு வந்து முழு ஆதரவு கொடுத்து எங்கள் மாவட்டத்தையும் நாங்கள் நடத்த சொன்னோம். அதனால் வந்து எங்கள் மாவட்டத்தில் நடத்தினோம். அப்புறம் வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு மேட்ச் ஒன்று நடத்தினோம். விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் உள்ள மாணவர்களுக்கு மட்டும் ஒரு மேட்ச் வந்து நடத்தினோம். அதுவுமே வந்து சிறப்பாக முடித்தோம். இன்னும் வந்து மென்மேலும் வந்து எங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து நான் வந்து அதிகமான வில்வித்தை வீரர்களையும் பயிற்சியாளர்களையும் உருவாக்குவேன்னு சொல்கிறேன். எங்களுக்கு வந்து வில்வித்தை வந்து ரொம்ப வந்து பிடிச்சி போய் தான் வந்து இது வந்து பண்ணிகிட்ருக்கோம்.